ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து திண்டுக்கல் ஸ்பெஷல் பால் பன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இதுக்கு நாம் வந்து 1 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற மாவே எடுத்துக்கலாம். 3/4 கப்புக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் நான் இங்கே உடச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். அது போக நான் 1 கப்புக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுக்கிறோங்க. கெட்டியாக இல்லாமல் இருந்தால் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3/4 கப்பு தயிரை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இருக்குல்லையா, அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பிசைங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 2 டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல லூஸாக கிடைக்கும். அதில் நீங்கள் பிசையும் போதே பேக்கிங் சோடா உப்பையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம வந்து வெள்ளைப்பாக தயாரிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வெள்ளத்தை போட்டுட்டு 1/2 கப்புக்கு தண்ணி, ஒரு அரை கப்பில் வந்து 3/4 கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காயும் அதில் போட்டு கொதிக்க விடுங்க. இது வந்து கம்பிப்பதம் வரணும் அவசியம் இல்லை. அந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரையணும். இப்போ நமக்கு வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதனால தான் வெள்ளத்தை நல்லா பொடிசாக போடுங்க. என்ன கட்டி கட்டியாக போட்டால் கரைய லேட் ஆகும். அந்த வெள்ளைப்பாக ரெடி ஆகணும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதை கொஞ்சம் கூலாக விட்டுருங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் எண்ணெயை காய வச்சு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்குங்க. அதாவது நல்லா ப்ரௌனாக வரணும். முதல்ல எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா அதே இதில் இருந்தால் பால்ஸ் எல்லாமே கரிஞ்சிரும். அந்த பால் பன் எல்லாம் கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த வெள்ளைப்பாகில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் 2 நிமிஷம் கழிச்சனால நான் வந்து அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து அதில் இருக்க வெள்ளைப்பாக அது மேலே அப்படியே மேலே லைட்டாக ஊற்றி விட்ருங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்கு கூட. இது வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்தால் உடனே பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.